கருமத்தப்பட்டி வைத்தியர் ரத்ன சபாதி புள்ள பிரம்மகுமார. கோவை மாநகரம் ஸ்ரீலஸ்ரீ ரத்ன சபாபதியின் புதல்வன் தி கிரேட் பிரம்மா. இறைவனை நோக்கி அனைவரையும் வரவைக்கும் இறைவனின் பிள்ளை குரு பிரம்மா. யாராவது கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். கருணை முட்டாள்தனமான ஒரு விஷயம். எல்லாம் வல்ல கருணாமூர்த்தி நம்மை கருணையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நம்புங்கண்ணா, நிச்சயம் குணமாகும். நம்பிக்கையின்மை அதான் என்னுடைய பலம். எல்லாம் வல்ல நம்மை ஆளும் இறைவனின் பெயரால் சொல்கிறேன், இதை செய், குணமாகும். நான் சொன்னா எவனா கேப்பா? நான் சொன்னா கேட்கணும். அவன் சொன்னா நாம கேட்டாகணும். அமிதாப் பச்சன், ஜானி டெப், தி கிரேட் ஆர்டிஸ்ட் ஜெமினி கணேசன். எப்படி சார் இவ்வளவு நேரம் பிரீத் கண்ட்ரோல் பண்றீங்க? இதுக்கு காரணம் என்னோட பயிற்சி மட்டும் இல்லைங்க, இயற்கை, காடு. நேச்சர் இஸ் நாட் எ பிளேஸ் டு விசிட், இட்ஸ் எ ஹோம். ஹோம் வீடு. இந்த வீடு உங்களுக்கு சுத்தமான காத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நோயில்லா வாழ்க்கையை கொடுக்கும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும். இயற்கை அனைவருக்கும் பொதுவான, அதனுடைய பலன் அனைவருக்கும் கிடைக்கணும். அப்படி கிடைக்கணுங்கிறது தான் எங்க ஆரண்யா ஆர்கானிக் சென்டருடைய நோக்கமே. சார், ஒன் क्वेश्चन கேளுங்க. குரு பிரம்மாங்கிறது உங்க இயற்பெயரா? குருங்கிறது என் கொள்கையை பின்பற்றவங்க எனக்கு கொடுத்த அன்பிற்கான அடையாளம். பிரம்மாங்கிறது என்னுடைய பேர். உயிர்களை படைக்கிற பிரம்மா இல்லைங்க நானு. ஆனா இந்த உலகத்தையே காப்பாத்துற, இயற்கையை பாதுகாக்க போராடுற பிரம்மா. சார், நாம வெளியே போலாமா சார்? எங்க? ஊட்டி கொடைக்கானலுக்கு டூருக்கு போலாமா? சம்பவ இடத்துக்கு போலாமா? போலாம். எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றியா? ஒன்று விடாம செஞ்சே காட்டுறேன் சார். எனக்கு ஒரு ஸ்டிக்கு வேணும் சார். இவன் சொன்னான்னு வெளியே கூட்டு வந்திருக்கீங்க. இவன் கூட சுத்திட்டு இருந்த கலைன்னு ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். முதல்ல அதை என்னன்னு சொல்லுங்க. இங்கதான் கிணறு தாண்டி லெஃப்ட். இங்க எதுக்குடா? நீங்க கேட்ட மாதிரி முதல்ல கலையை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இங்கதான். சார், உங்களுக்கு ஒரு கவலை கஷ்டம் வந்தா என்ன சார் பண்ணுவீங்க? மியூசிக் கேட்ப, சம்டைம்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்? நான் இந்த மரங்களுக்கு நடுவில் வந்து நிற்பேன். இந்த மரங்கள்லாம் ஒண்ணு கூடி சிரிக்கும் போது ஒரு காத்து வீசும், பேசும். அந்த காத்துக்கெல்லாம் உருவம் கொடுத்து அந்த ஆண்டோட எனக்கு அனுப்பி வச்ச தேவதை தான் என் கலை. அவளை நான் முதல்ல பார்க்கும்போது, அவ என்ன முதல்ல பார்க்கும்போது நான் எப்படி இருந்த தெரியுமா சார்? என்ன சார் இவன் பைத்தியார்த்தனமா பண்ணிட்டு இருக்கான்? டேய் பெல்லு, பெல்லு, இன்னமா தூங்குறீங்க? பெல்லு, எழுந்திரு கண்ணா. பெல்லு, பெல்லு.
ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை, நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. கேமரா ஆ இங்கே தான் இருக்கு. நீங்கள் ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க ப்ளீஸ். பரவாயில்ல. யார் என்னங்க சேத்தா? உங்கள் ஃப்ரெண்டு தான். ஓ கவின். கட்டு பிரிஞ்சிருச்சு, ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாமா? ஆ ஆமா, நீங்க ஏன் தனியா, அதுவும் இந்த காட்டுக்குள்ள? ஏன் கண்ணு தெரியாதவன் போகக்கூடாதாங்க? ஐயோ இல்ல, நான் அந்த மீனிங்ல சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கேமரால இருக்க போட்டோஸ்லாம் பார்த்தேன். நீங்க எப்படி? நான் எப்படி எடுத்துன்னு கேட்குறீங்களா? ஸ்மெல், சவுண்ட், இமேஜினேஷன். ஓ, அப்போ இப்போ நீங்க இருக்கிற இடத்த பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆ 2 கட்டில், அந்த டேபிளில் ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பு, இங்கே ஒரு குளுக்கோஸ் கம்பி, 2 சேரு, ஸ்க்ரீனு. அப்பா எப்படிங்க? அட நீங்கள் வேறங்க, இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வர்ற எல்லாருக்கும் தெரியுங்க. நான் வேணா உங்களை பற்றி சொல்லவா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறீங்களா? உட்காருங்க, பார்த்து. ஒன்று சொல்லட்டுங்களா? உங்களை மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு நான் அப்பாவாக இருந்திருந்தா கலை ரீதியாக தாங்க பேர் வச்சிருந்திருப்பேன். ஆமா, கலைதாங்க என் பேரு. அப்போ உங்கள் அப்பாவும் ஜீனியஸ் தாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபி, ஃபாரஸ்ட் 2 தான் ஹாபி. இல்லைங்க, அதான் எங்கள் வாழ்க்கை. கிரேட். உங்களுக்கும் மியூசிக், ஆர்ட்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே. என்னங்க சிரிக்கிறீங்க? சிரிப்பு தான் உங்கள் ஹாபியா? ஐயோ, உங்க கூட பேச முடியாது போல. சொல்லுங்க அப்போ. சாண்ட் டிராயிங். ஓ, கற்களின் குழந்தைகளோடு விளையாடுறீங்க. ஓ, கவிதையெல்லாம் வருமோ? இதுதான் கவிதையாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? பெல்னு. அது எங்க அப்பாவுக்கு சில ஆச்சரியமான மனிதர்களை ரொம்ப பிடிக்கும். அலெக்சாண்டர் கிரகாம் பெல் படிச்சிருப்பீங்களே. டெலிஃபோன் கண்டுபிடிச்சவர். அவங்க அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் காது கேட்காதுங்க. ஆனா அவருடைய கண்டுபிடிப்பை பார்த்தீங்களா? அவர் தன் வாழ்நாள் முழுவதும் டெஃப் அண்ட் டம்ப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உழைச்சாருங்க. பெரிய இயற்கை விரும்பி. அவருடைய பெயர் தான் எங்க அப்பா எனக்கு வச்சாரு, கிரகாம் பெல். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி தானே கூப்பிடுவாங்க. பெல் செட் ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ள, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா, வாடா. தெரியுது தெரியுது. அப்புறம் கலை, நீங்க எப்படி இருக்கீங்க? முக்கியமா உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? நானும் நல்லா இருக்கேன், அவளும் நல்லாவே இருக்கா. ஏய், இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏய், ஞாபகம் இல்லையா? ப்ராஜெக்ட் விஷயமா 2 பேர் மூளைக்கு கேட்டாங்கன்னு கொடுத்தமே, அவங்க தான். ஓ, லவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லு. ஏய், ஹெலன் உங்க லவ்வரா? ஏங்க வளர்றாங்க. இப்பதான் அப்படியே அப்படியே ஒன் சைடா போயிட்டு இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஓகே, டேக் கேர். சரிங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லவே இல்லை. அதுவா, ஸ்டிக்கு முழுகிடுச்சு. எதுல? வாக்னர் உதவி. நம்ம காட்டுக்குள்ள இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 3 இருக்கு, தெரியாம நிறைய இருக்கலாம். ஒரு பொருள் உள்ள போயிடுச்சுன்னா 60 அடி மேல போயிடும். மறந்துட வேண்டியதான். ஸ்டிக் இல்லாதனால தடுமாறி கீழே விழுந்து காயம்பட்டு இப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான். சரி, கவனமா இருங்க. என்ன மாப்பிள்ள, கலர் கலர் ட்ரெஸ் போட்டு எங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரே ட்ரெஸ்ஸிங் போட்டு கட் பண்ணிட்டு இங்கே இரு, வரேன். நான் அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். அவன் பொருளை கேட்கணுன்றதுக்காகவே. நிறைய பேசணும். எனக்கு கலையை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என் தகுதியை யோசிக்கும் போது வேணான்னு தோணுச்சு. அன்னிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வர வேணான்னு முடிவு பண்ணேன். ஆனால் திரும்ப வர மாதிரி ஆயிடுச்சு. எப்போ நிக்காத பெல்லு, நீ போ.
வைசாக நம்ம தமிழ்லே பேசலாமே, நான் நல்லா தமிழ் பேசுவேன். நல்ல வேலைங்க, நான் நல்லா ஹிந்தி பேச மாட்டேன். ஓ, உங்க பேரு? பெல். ஐ அம் கிரேஸ். தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஓ, கலை? அட பாவி, என்னடா பண்றான்? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்மளை போய் காப்பாத்திருக்கலாம். கிரேஸ், Shit. how are you? மேட்டிக்கோ. டாக்டர் ரியோ கால் பண்ண சொன்னாரு. டாக்டர் பேச சொன்னாங்களா? ஆமா. சரி, ஓகே. மாப்பிள்ள, இது சிறப்பான சம்பவம் நடந்திருக்கும் போல. எனக்கு வெறுப்பான சம்பவம் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமோ? சீக்கிரம் வந்திருக்கும். ஏய், வாங்க சும்மா. பெல், ஆ, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா. அவங்க தேங்க்ஸ் தான் சொன்னாங்க. ஆ? பார்த்தேன். கலை, ஒரு நிமிஷம். ஆ? உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னா எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தானே? இது நீங்க அவகிட்டே கேட்கலாமே. கேட்கலாமே. கேளுங்க. கேட்க வேண்டியதும் சீக்கிரம் கேளுங்க, சொல்ல வேண்டியதையும் சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்ன புரியுதா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.